இப்போ சமைக்கும் போது வந்து லைக் நீங்க ஒரு மீன் குழம்பா இருக்கட்டும், ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு வாய்ஸ் ஓகே. அது மேல ஒரு கேரக்டர் இருந்தாலுமே ஏன் அவ்வளோ லவ்? ஏன்னா கதவு தொறக்கிற வரைக்கும் அங்கேயே நான் தர்ணா பண்ண போறேன். கதவை தட்டுங்க, தொறங்க அப்படின்ற மாரி. ஒய்? அது புரியுதுங்களா? இப்போ இப்போ நமக்கு எல்லாம் புரியாமல இப்ப கடவுள் இருக்காங்களான்னு என்ன கேள்வி கேட்டாலுமே, நான் வந்து நம்புறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். புரியுதா? இருக்காரு, இல்ல அப்படி சொல்லாம, எனக்கு அது நம்பிக்கை பிடிச்சிருக்கு. அந்த மாரி பிக் பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த நம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அத ஒட்டி விளையாடுறது, அந்த சண்டை, அது அழகுன்னு நான் நெனைக்கிறேன். இப்ப கடவுளே நெறைய பேர் வந்து நீங்க வந்து நம்ம பாடல்கள், சமய பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடவுளே ஃப்ரெண்டா எடுத்து பேசுறவங்க, கடவுள திட்டுறவனுங்க, ஆ உங்க அம்மா அப்படி, உங்க அப்பா அப்படின்னு கலாய்ச்சி பாடுறவங்க, என் லவ்வுக்கு தூது போயிட்டு வான்னு சொல்றது, பித்தா, பிறை சுடின்னு பைத்தியக்காரன்னு கடவுள திட்டுறதெல்லாம் நம்மளோட இதுல இருக்கு. அந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிக் பாஸ் அப்படி பார்க்கறதுன்றது ஒரு அழகுன்னு நெனைக்கிறேன். அது ஒரு தனி உலகங்க. அது ஒரு தனி இது. அந்த நம்பிக்கை நல்லா இருக்கு. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இத உடைச்சு விட்டுறாதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.